ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா 14வது முறையா நம்ம வண்டியை டிக்கெட்டிங் பார்க்க வந்திருக்கோம். இது நம்ம வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சகலபாடிகள் எல்லாரும் வருஷத்துல ஒரு தடவை தான் டிக்கெட்டிங் ஷாப் வருவாங்க. தலைவர் வந்து 2 வாரத்துக்கு வருஷத்துக்கு வீட்டுக்கு போவார். தலைவர் சிவகங்கை இருந்தாங்க. தலைவர் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்துடுவோம் போல. வாரத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணா பரவாயில்ல, வாரம் ஆக்சிடென்ட் பண்ணுவாப்ல. எல்லாம் ஒண்ணுதான்டா. வாரத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட், வாரம் காலையில மாத்திரை போட்டதா இருக்கிறேன் இருக்கு. பிபி மாத்திரை போட மறந்துட்டாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை ஆக்சிடென்ட் பண்றவன் இப்ப 7 நாளைக்கு ஒரு தடவை ஆக்சிடென்ட் பண்றான். மாசத்துக்கு 4 தடவை ஆக்சிடென்ட் பண்றான். எல்லாம் வண்டி டிக்கெட் விட்டுருக்கோம். ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ரெடி ஆகட்டும், அடுத்த வாரம் மறுபடியும் மீட் பண்ணுவோம். வண்டி வாங்கின செலவை விட வண்டிக்கு டச்சப் வண்டிக்கு அப்புறம் சொல்ல மாட்டேன். வண்டிக்கு ஒரு டச்சப் பாய் தேவைப்படுது. டெய்லியும் அவர் வாரத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுவாப்ல. தப்பி தடி பண்ணாம விட்டாருன்னா அவர் அதை பண்ணிடணும். அதுக்காக ஒரு ஆள் சொல்லணும். நம்ம தலைவர் வந்து எப்போ எங்க விட்டுன்றத மறந்துடுறாரு. அதனால அதுக்கிட்ட ஒரு ஆளை போட போறப்ப என்னைக்கு விட்டாலும் செக் பண்ணி பாப்பல. இன்னைக்கு எங்க விட்றா, எப்போ விட்றா, என்ன டைம் விட்றான்றது நோட் பண்றது ஒரு ஆள் வேணும். கேர்ள் டச்சப் கேர்ள் டச்சப் வச்சா ஒரு டச்சப் பண்றோம். அதனால வேண்டாம், மாய் டச்சப் தான் வேணும். அதனால சரி, ஓகே. எனவே கார் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் என்னன்னு. உள்ள தண்ணி தான் இருந்துச்சு, அவங்க கை வச்சதுல இருந்து வெள்ள தூக்கிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நான் வண்டி வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ பாருங்க, இது எப்படி இருக்குன்ட்டு. இது ரெண்டு பக்கம் தான் டேமேஜ், லெஃப்ட் ரைட் கார்னர் மட்டும். ஸோ வண்டி முடிச்ச பிறகு உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், அது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னாக்கா வண்டியோட வேலை முடிஞ்சிருச்சு. நல்லா கிளீனா பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பேடை பிரிஞ்சது அந்த இதையும் நல்லா ஒட்டி கிளீனா பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்களே பாருங்க எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்கன்ட்டு. பக்காவா நீட்டா பண்ணி கொடுத்துருக்காரு. நானும் அதான் நினைச்சேன், வெறும் டென்ட் மட்டும் ரெடி பண்ணி கொடுப்பாருன்னு. அதை பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து பேடும் ஓப்பனா இருந்தது. ஸோ அது என்னடா அப்படியே விட்டுருவாருன்னு நினைச்சேன். அதையும் வந்து ஃபினிஷ் பண்ணி பக்காவா கொடுத்துருக்காரு பாருங்க. நான் ரொம்ப ஹாப்பி. ட்ரிபிள்கேல வந்து ஜானி பாஷா ஸ்ட்ரீட் கடை பேர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் டிங்கரிங் ஒர்க்குன்னு இருக்கு. அவர்கிட்ட வந்து கொடுத்தோம். நான் என்ன பண்ணேன், சாட்டர்டே ஒரு போய் பார்க்கலான்ற மாதிரி சாட்டர்டே போய் பார்த்தோம். சாட்டர்டேனா வந்து சாட்டர்டே எல்லோ போர்டு தான் பண்றாரு. டீ போர்டு மண்டே எத்தனை சொன்னார் அவரு பண்ண வேலை வந்து ஒரு 1.5 hours முடிச்சு கொடுத்துட்டாரு எங்களுக்கு காரை. அந்த வேலையும் பாத்தீங்கன்னாக்கா நல்லா கிளீனா முடிச்சு கொடுத்துருக்காரு. நம்ம பட்ஜெட்லயே முடியுது, ரொம்ப ஹைலாம் ஒன்றும் கொண்டு போல. நல்லா நீட்டா பண்ணி கொடுத்தாருன்னா அதுல மெயின் பாத்தீங்கன்னா பினிஷிங் தான். எங்க டென்ட் இருந்தது தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு நீட்டா பண்ணி கொடுத்தாரு. மறுபடியும் மற்ற இடம் கொண்டு போனோம்னு வச்சுங்களேன், இது தட்டி இது பண்ணி அது பெயிண்டிங் எல்லாம் போய் பெயிண்டிங் பண்ண இதெல்லாம் பண்ணுவாரு. இது இங்க அப்படி கிடையாது. அழகா இந்த டென்ட் எடுத்து கொடுத்து ஸ்டிக்கரிங் ஒன்று ஒட்டியிருந்தேன், அந்த ஸ்டிக்கர் கூட டேமேஜ் ஆகாம பண்ணி கொடுத்தாரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால உங்களுக்கும் வந்து ரெஃபர் பண்றேன். ஸோ ட்ரிபிள்கேல ஜானி பாஷா ஸ்ட்ரீட்டு ராதாகிருஷ்ணன் டிங்கரிங் ஒர்க். ஸோ வாங்க, உங்களுக்கு ஏதாவது எதுனா வந்து பாருங்க.